இனி நான் என்ன செய்வேன்? இந்த பாவத்திலிருந்து எப்படி முக்தி பெறுவேன்? எனக்கு வழிகாட்டுங்கள் மகாதேவா. சூழ்நிலைக்கேற்ப தீர்வு காண்பதில் தவறில்லை. எனினும் தீர்வு காண்பதற்கு முன் எவராயினும் சிந்தித்தாக வேண்டும். மேற்கொள்ளும் தீர்வானது அவர்களின் வாழ்வினை கொண்டு செல்லும் இடத்திலிருந்து மீண்டு வர இயலாத வகையில் அமைந்திட வாய்ப்புள்ளது. அவ்வாறு சிந்திக்காவிடில் கஜாசுரனை போன்றே பெரும் மனவேதனையை கொண்டிருப்பர். தன்னலம் காரணமாக கஜாசுரன் பிரபஞ்சத்திற்கு கேடு விளைவித்தான். அவசரத்தில் அவன் எடுத்த தீர்வு இன்று அவனை வேதனைக்குள்ளாக்கியது. எனக்கு நல்வழி காட்டுங்கள். நான் என்ன செய்வது? வழி காட்டுங்கள். அம்மா, நான் சுக்கராச்சாரியர் மற்றும் அசுரமாதாவின் வலையில் விழுந்து விட்டேன். இந்த பிரபஞ்சத்தின் மிகப்பெரிய பாவியாக மாறிவிட்டேன். சிவபக்தனாக இருந்தும் சிவனிடம் நான் சூழ்ச்சி செய்து விட்டேன். இந்த குற்ற உணர்ச்சியுடன் என்னால் வாழ இயலாது. நான் செய்த தவறை சரி செய்வதற்கான வழியை கூறுங்கள் தாயே. தாங்கள் தான் எனக்கு உதவ வேண்டும். இதிலிருந்து தப்பிப்பதற்கு ஏதேனும் வழி இருக்க வேண்டும். மகாதேவா, மகாதேவா, எங்கு தேடியும் மகாதேவர் தென்படவில்லை. மகாதேவரை நம்மால் கண்டறிய இயலாவிட்டால் அதன் பிறகு இந்த அண்ட சராசரமும் அழிந்து விடுமே தேவி. கிரகங்களின் கூட்டமைப்பும் இப்பொழுது சீர்குலைந்து விட்டது. ஆனால் நம்மால் என்ன செய்ய இயலும்? தந்தை எங்கிருக்கிறார் என்று தெரியவில்லையே. மகாதேவர் கஜாசுரனை காணச் சென்றார். அவர் எங்கிருக்கிறார் என்று கஜாசுரனால் மட்டும்தான் கூற இயலும். வாருங்கள், நாம் அனைவரும் சென்று சமுத்திரத்தில் உயிரை துறப்போம். வாருங்கள், விரைந்து செல்வோம். இனி நாம் உயிரோடு இருப்பதில் எந்த பலனும் இல்லை. ஆம், சமுத்திரத்தில் முழுகி உயிரை துறப்போம். தயை கூர்ந்து அனைவரும் நில்லுங்கள். தாங்கள் அனைவரும் தங்கள் உயிரை தியாகம் செய்யும் அளவிற்கு அவ்வாறு என்ன நேர்ந்தது? வாழ்க்கையின் எந்த ஒரு பிரச்சனைக்கும் தீர்வு மரணம் அல்ல. பிரச்சனை எங்கள் வாழ்க்கையில் இல்லை, எங்கள் வாழ்க்கையே பிரச்சனையாகத்தான் உள்ளது. இனி நாங்கள் உயிர் வாழ விரும்பவில்லை, இறக்க விரும்புகிறோம். இந்த மண்ணை கொண்டு நான் என் உயிரை துறப்பேன். உன்னை என் மீதே மண்ணை தூவுகிறாயா? உன்னை என்ன செய்கிறேன் பார். உன்னை சும்மா விட மாட்டேன். என்னை விடு, விடு என்னை. இவ்வாறே தொடர்ந்து கொண்டிருந்தால் இப்பிரபஞ்சமே அழிந்துவிடும். மகாதேவா, எங்க இருக்கிறீர்கள்? பதிலளியுங்கள் மகாதேவா.
இங்கு என்னதான் நடக்கிறது? சகோதரா கார்த்திகேயா, வாருங்கள் இவர்களை தடுப்போம். வேண்டாம் கணேசா, உன் பேச்சை கேட்க மாட்டார்கள். ஏனென்றால் சிவத்துவம் மட்டுமே மானிடரின் மனநிலையை சமநிலைப்படுத்தும் தத்துவம். எப்பொழுது எங்கும் வியாபித்திருக்கும் மகாதேவர் பிரபஞ்சத்தில் இல்லையோ, இவர்களது மனநிலை எவ்வாறு சமநிலை கொள்ளும்? எவ்வாறு ஒரு பொருளை இழந்த பிறகே அதன் மதிப்பை நாம் உணர்கிறோமோ, அவ்வாறு மகாதேவர் இல்லாத பொழுதுதான் சிவனே வாழ்க்கையின் ஆதாரம் என்ற உண்மையை அனைவரும் உணர்கிறார்கள். மகாதேவர் இல்லாமல் இவ்வையகத்தில் உள்ள மரம் செடி கொடிகளால் உயிர் வாழ இயலாத பொழுது மானிடர்கள் எவ்வாறு வாழ இயலும்? ஒருவர் வாழ்வதற்கு சிவன் என்ற பலம் தேவை. சிவனே இல்லாவிட்டால் வாழ்க்கை என்ற அழகிய மலர் மாலை முற்றிலுமாக வாடிவிடும். சிவன் இருந்தால் அனைத்தும் இருக்கும். சிவன் இல்லையேல் பிறகு இயற்கையும் இல்லை. சிவன் இல்லையேல் இந்த சக்தியும் இல்லை. நான் சென்று மகாதேவரை தேடுகிறேன். எங்கும் வியாபித்திருப்பவரை நான் சென்று தேடுகிறேன். வந்து கொண்டிருக்கிறேன் கஜாசுரா. அவர்களிடம் கூறுவதற்கு முன்பு உன் அன்னையிடம் கூறு. மகாதேவர் எங்கிருக்கிறார்? தாயே மகாதேவர் மகாதேவர் உன் இதயத்தில் இருக்கிறார் என்ற ரகசியத்தை நீ எவரிடமும் கூறக்கூடாது. இது அந்த மகாதேவர் மீது ஆணை. சிவன் மீது ஆணையிட்டுள்ளேன். என்னால் கூற இயலாது. உன்னை எண்ணி பெருமை கொள்கிறேன் கஜாசுரா. அசுர குலத்தில் பிறந்தோர் மனதின் நல்லெண்ணங்களை சிந்திக்காது எல்லைகளை மீறுவர். அந்த அசுர குலத்தில் பிறந்திருக்கும் நீ அளித்த சத்திய வாக்கிற்கு கட்டுப்பட்டிருக்கிறாய் அல்லவா? இந்த அண்ட சராசரமும் நீ இழைக்கும் இச்செயலுக்கு என்றும் உன்னை நினைவில் கொள்ளும். நீ என்னிடம் உண்மையை உரைக்காத வரையில் என்னால் உனக்கு எவ்வாறு உதவ முடியும் மகனே? அதுதானே பிரச்சனை தாயே. செய்த சத்தியத்தை மீற முடியாது. சத்தியத்தை உரைக்காமல் எவராலும் எனக்கு உதவவும் முடியாது. என் வேதனையை நானே அனுபவித்துக் கொள்கிறேன் தாயே. என் கரத்தை பிடித்துக் கொள் மகனே. இப்பொழுது உன் கண்களை மூடிக்கொண்டு இந்த தவறு நிகழ்ந்ததற்கு என்ன காரணம் என்று சிந்திக்க துவங்கு. அந்த காரணத்தையே அழித்து விடு. அதுவே உனது பிரச்சனைக்கான தீர்வாகும். செல், இந்த பிரபஞ்சத்தோரிடம் கூறு, மகாதேவரின் தலை சிறந்த பக்தன் இந்த கஜாசுரன் என்று. நான் சிவனின் தலை சிறந்த பக்தன் என்பதை நிரூபிப்பதற்கு தயாராக உள்ளேன். நான் உன்னை சபிக்கிறேன். இன்று சூரியன் அஸ்தமிக்கும் பொழுது உனது சுவாசம் உன் உடலை பிரியும். இந்த மகா காலனே என் இருதயத்தில் இருந்தால் அந்த காலனால் என்னை எதுவும் செய்ய இயலாது. தாங்கள் கூறியது சரிதான். இதற்கான காரணத்தை முதலில் நான் அழிக்க வேண்டும். நான் இறக்க வேண்டும், நான் இறக்க வேண்டும், நான் இறக்க வேண்டும். ஓம் நம சிவாய. ஒருவரின் கர்ம பலனை மாற்றிட சிவனாலும் சாத்தியமில்லை என்பதை நீ அறிந்திட வேண்டும். ஆகையால்
பிராயச்சித்தம் செய்வதை விட மிக மகத்துவமானது நற்செயல்களை ஆற்றுவதே ஆகும். இல்லை, அவ்வாறு கூறாதே மகனே. இதற்கு நாம் வேறேதும் மார்க்கத்தை கண்டறியலாம். இந்த பிரச்சனைக்கு என் மரணமே தீர்வு. நான் செல்ல அனுமதியுங்கள். இல்லை, அவ்வாறு கூறாதே மகனே, நான் அனுமதிக்க மாட்டேன். குருதேவா, மகாதேவர் பிரபஞ்சத்தில் இல்லாவிட்டால் பிரபஞ்சமே அழிந்து விடுமா என்ன? நிச்சயம் இல்லை அசுரமாதா. சிவன் உருவாக்கிய இப்பிரபஞ்சம் அழிவதற்கு வாய்ப்பில்லை. ஆனால் சீர்குலைய வாய்ப்பிருக்கிறது. இந்த பிரளயத்திற்கு பிறகு என்ன எஞ்சி இருக்கிறதோ அதில் அசுரர்களின் ராஜ்யம் மட்டும்தான் இருக்கும். சிவன் உருவாக்கிய பிரம்மாண்டத்தை நான் காப்பாற்றுவேன். மகாதேவர் எங்கிருக்கிறார் என்று கஜாசுரன் நிச்சயம் கூற வேண்டும். அவனது பதில்தான் இவ்வையகத்தை காக்க வல்லது. கஜாசுரா! என் கையை விடுங்கள் தாயே. ஆதிசக்தி என்னை அழைக்கிறார்கள். மகன் மரணத்தை தழுவச் செல்கிறான் என அறிந்த பிறகும் எந்த தாயால் அமைதியாக இருக்க முடியும்? நான் உயிரோடு இருக்கும் வரை சிவனால் பிரபஞ்சத்திற்கு வர இயலாது. இப்பிரபஞ்சத்தை சமநிலைக்கு கொண்டு வர சக்திக்கு அவர்களது சிவன் தேவை. அதற்கு நான் இறக்க வேண்டும். வேண்டாம் மகனே. நான் நன்கு அறிவேன் தாயே. இந்த பிரபஞ்சத்தின் நலனுக்காக தங்களது தாய்மையை, தங்களது தன்னலத்தை நிச்சயம் மறப்பீர்கள் என்று. என்னை பாருங்கள் தாயே. எனது சிவனின் இந்த பிரபஞ்சத்தின் நிலைமையை பாருங்கள். நான் செல்ல அனுமதித்தாருங்கள். அவ்வாறே மகனே. எனது தாய்மை என்ற தன்னலத்திற்காக பிரபஞ்சத்திடமிருந்து மகாதேவரை பறிக்க இயலாது. செல் மகனே. தாயே, இந்த இறுதி சந்திப்பில் நான் தங்களிடம் ஒன்று விரும்பி கேட்கிறேன். எனது இறப்பிற்கு பிறகு என்னை தகனம் செய்து அந்த சாம்பலை சிவன் மீது தூவுங்கள். இறந்த பிறகும் நான் என் சிவனோடு லயிக்க வேண்டும். அதுவே என் பாவத்திற்கான பிராயச்சித்தம். கஜாசுரா, நீ எங்க இருக்கிறாய்? தாயே, தங்களை நான் எதிர்க்கப் போகிறேன். அதற்கு முன்பாக நான் உங்களிடம் மன்னிப்பு கேட்கிறேன். நான் உங்களோடு யுத்தம் புரிந்து உங்களது கோபத்தின் அக்னியில் எரிந்து சாம்பலாக போகிறேன். சிவனை என் இருதயத்தில் இருந்து வெளிக்கொண்டு வர இது மட்டுமே ஒரே மார்க்கம். கஜாசுரா, உனது இந்த தியாகம் காலத்திற்கும் இவ்வையகத்தோரால் நினைவு கொண்டிருக்கப்படும். மேலும் நான் புறம் வந்து உனக்களிக்கவிருக்கும் வரமானது என்றென்றும் உன்னை என் பெயரோடு இணைக்கப் போகின்றது. தேவி பார்வதி, கஜாசுரன் இங்கிருக்கிறான்.
பிரபஞ்சத்திலிருந்து சிவனை உன்னால் எவ்வாறு விலக்க இயலும்? மகாதேவர் எங்கிருக்கிறார்? தாங்கள் பிரபஞ்சத்தின் ஆதி சக்தி, ஆனால் பலகீனமாக உள்ளீர்கள். சக்தியற்றவராக உங்களுடைய கணவர் எங்கிருக்கிறார் என்று என்னிடம் கேட்கிறீர்கள். உங்களிடம் உண்மையில் சக்தி இருந்தது என்றால் இந்நேரம் தாங்கள் என்னிடம் யுத்தம் புரிந்திருப்பீர்கள். ஆனால் நான் மற்றவர்களைப் போல் அல்ல. ஆதிசக்தியாவேன். நீ வணங்கும் இறைவனின் மனைவி. அவ்வாறென்றால் நான் உனக்கு அன்னைக்கு நிகரானவளாவேன். ஆகையால் தான் நான் என் பலத்தை பிரயோகிக்கவில்லை. உன் முன்னே எனது அன்பை பிரயோகிக்கிறேன். கூறு கஜாசுரா, மகாதேவர் எங்கிருக்கிறார் என்று கூறு. அசுரர்களான நாங்கள் அன்பாக கேட்கப்படும் கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கிறோமா? எப்பொழுதும் இல்லை. செல்லுங்கள், அதை கூற இயலாது. சென்று தேடுங்கள். மகாதேவர் இல்லாமல் பிரபஞ்சத்தின் நிலை என்னவென்பதை நீ காண்கிறாய் அல்லவா? தயை கூர்ந்தவர் இருக்கும் இடத்தை கூறு. அது முடியாது. ஆதிசக்தியிடம் என்ன சக்தி இருக்கிறது என்று நானும் பார்க்கிறேன். உங்கள் கணவரை உங்களால் கண்டறிய முடியுமா என்று பார்க்கிறேன். அதோடு இம்முறை தங்களது அழைப்பிற்கு நான் வந்துவிட்டேன். மறுமுறை நான் வரமாட்டேன். அங்கேயே நில் கஜாசுரா. எனக்கு பதில் அளிக்காமல் நீ எங்கும் செல்லக்கூடாது. மகாதேவர் இருக்கும் இடத்தை நீ மட்டுமே அறிவாய். ஆகையால் கூறிவிடு. என் பாதையில் இருந்து விலகுங்கள். இல்லையேல் உங்களது சக்தியை கொண்டு என்னிடம் யுத்தம் புரியுங்கள். சிவனை அடைய வேண்டும் என்றால் தாங்கள் முதலில் என் சவத்தை கடக்க வேண்டும். கஜாசுரா, நீ அசுர குலத்தில் பிறந்திருக்கலாம். ஆனால் என்றும் சிவபக்தியில் லயித்திருக்கிறாய். தர்மத்தை கடைபிடிக்கும் சிவபக்தனாக இருந்து வந்தாய். அவ்வாறு இருக்கையில் உனக்கு என்ன நேர்ந்தது? என் கண்கள் திறந்து விட்டன. என் குல பெருமையை காக்க நான் தீர்மானித்து விட்டேன். இப்பொழுது நான் பிறப்பால் மட்டுமல்ல, செயலாலும் அசுரனாகிவிட்டேன். அது மட்டுமின்றி சிவத்துவம் எனக்கு என்ன தந்துள்ளது? சிவபக்திக்காக ஏராளமாக இழந்தேன். இனி என் சக்திக்காக நான் போராடுவேன். அசுர குரு மற்றும் அசுர மாதாவின் கனவுகளை நான் நிறைவேற்றுவேன். இனி இந்த பிரபஞ்சத்தில் சிவனும் இல்லை, அந்த சிவத்துவமும் இல்லை. அந்த சிவன் இந்த பிரபஞ்சத்தில் இருந்து மறைந்தாலும் எனக்கு அதை பற்றின கவலை இல்லை. எச்சரிக்கிறேன் கஜாசுரா. சிவன் ஆதி அந்தமற்றவர், அழிவில்லாதவர். சிவன் மூ உலகிலும் வியாபித்திருப்பவர். மூ உலகிலும் வியாபித்திருப்பவர். ஆனால் இனி நீ உயிருடன் இருப்பதற்கு நான் அனுமதிக்க மாட்டேன். அனுமதிக்க மாட்டேன். வினோதி
நீ இன்று சிவனின் சக்திக்கு சவால் விடுத்துள்ளாய். உன் மரணத்தை தழுவுவதற்கு தயாராகிவிடு, தயாராகிவிடு, தயாராகிவிடு. நன்றி தேவி, தாங்கள் என்னை சம்ஹாரம் செய்து சிவனை என் இதயத்தில் இருந்து விடுவிப்பீர்கள். எச்சரிக்கிறேன் ஆதிசக்தி, எச்சரிக்கிறேன் ஆதிசக்தி. இது கஜாசுரனின் குரல் அல்லவா? இவன் ஏன் ஆதிசக்தியை அழைக்கிறான்? செல்லலாம் அசுரமாதா, நாம் சென்று அவனை தடுக்க வேண்டும். நில்லுங்கள். தாங்கள் எங்கும் செல்ல வேண்டிய அவசியமில்லை. நானே கூறுகிறேன். உங்கள் இருவரின் சூழ்ச்சி காரணமாக எனது மகன் கஜாசுரன் பிரபஞ்சத்திடமிருந்து மகாதேவரை பறிக்கும் தவறை செய்தான். ஆகையால் இப்பொழுது இப்பிரளயத்திற்கான காரணம் தான் என்றால் அதை தீர்ப்பதற்கான வழியும் தன் மரணத்தில் தான் உள்ளதென தீர்மானித்து விட்டான். ஆகையால் எனது மைந்தன் தேவி பார்வதியுடன் யுத்தம் புரிய செல்லவில்லை. மாறாக தேவி பார்வதியின் கரங்களால் மரணத்தை ஏற்க சென்றிருக்கிறான். இல்லை, இல்லை. நாம் சென்று கஜாசுரனை தடுத்தாக வேண்டும். ஏனென்றால் கஜாசுரன் இதயத்தில் மகாதேவர் இருக்கிறார், மகாதேவர் இருக்கிறார். கஜாசுரனின் மரணம் நேர்ந்து விட்டதென்றால் சிவன் விடுவிக்கப்படுவார். அவ்வாறு நடந்தால் நாம் தோற்று விடுவோம். எந்த நிலையிலும் நாம் சென்று கஜாசுரனை தடுக்க வேண்டும். வாருங்கள். என்ன இது? இதுதான் உங்களது சக்தியா? ஆதிசக்தி என்றார்கள். என்னிடம் இருந்தே பிரபஞ்சத்தின் சக்தி உதித்தது. அந்த சக்திக்கு நீ சவால் விடுத்திருக்கிறாய். மன்னியுங்கள் ஆதிசக்தி, உங்களிடம் யுத்தம் புரிய நான் விரும்பவில்லை. ஆனால் என்ன செய்ய? மகாதேவரை விடுவிக்க எனக்கு வேறு எந்த வழியும் இல்லை. கஜாசுரன் அன்னை பார்வதியுடன் யுத்தம் புரிவதை தடுக்க வேண்டும். நீங்கள் செல்வதற்கு நான் அனுமதிக்க மாட்டேன். எனது மைந்தன் கஜாசுரனின் உத்தேசத்தை தடுப்பதற்கு நான் உங்களை செல்ல விட மாட்டேன். நீங்கள் இருவரும் எனது மைந்தனை உங்கள் மாய வலையில் சிக்க வைத்தீர்கள்.
அவன் வாயிலாக ஒரு பாவத்தை புரிய வைத்தீர்கள். ஒருவேளை இந்த யுத்தம் நின்றால் எனது மைந்தன் சிவபக்தன் கஜாசுரன் காலம் உள்ளவரை களங்கப்பட்டு விடுவான். நீங்கள் இருவரும் இங்குதான் இருக்க வேண்டும். இந்த யுத்தம் முடியும் வரையில் நீங்கள் காத்திருக்க வேண்டும். மகிஷி, என்ன துணிவிருந்தால் நீ எங்கள் பாதையில் இடையூறாக வந்திருப்பாய். எங்கள் சக்தியை பற்றி நீ அறிய மாட்டாயா? நீங்கள் இருவரும் சக்தி வாய்ந்தவர்கள் தானே? ஆயினும் ஒரு அன்னையின் தாய்மை சக்திக்கு முன்னால் உங்கள் சக்தி பலனற்றது. ஹர ஹர மகாதேவா, ஹர ஹர மகாதேவா. எனது சக்திக்கு முன்னால் தங்களது சக்தி செயலிழந்துவிடும். தங்களால் தங்களுடைய சிவனை என்றும் கண்டறிய இயலாது தேவி. உடனே தேவி, உங்கள் பிடிவாதத்தை விட்டுவிடுங்கள். சகல வல்லமை பொருந்திய ஆதி சக்தி ஒரு அசுரனிடம் தோற்பது உங்களுக்கு அழகு சேர்க்காது. அதையும் தாண்டி சிவனை காண வேண்டும் என்று விரும்பினால் சிறுவர்களைப் போல் விளையாடுவதை நிறுத்தி உங்கள் தனுசை ஏந்துங்கள். என் மீது பானத்தை செலுத்துங்கள். முடிந்தால் சம்ஹாரம் செய்யுங்கள். என்ன பார்க்கிறீர்கள் தேவி? என்னை தாக்குங்கள். என்ன மூடத்தனம் இது? எங்களை விடுவித்து விடு. கூறியது புரியவில்லையா? இல்லையேல் பெரும் தவறு நேர்ந்துவிடும். இதை விட வேறு என்ன தவறாக நடந்துவிடப் போகிறது? மகனின் மரணத்தை பற்றி அறிந்த பிறகும் அவனை காப்பாற்ற முடியவில்லை. இந்த நிலை வேறு எந்த தாய்க்கும் வரக்கூடாது. என்ன ஆனது தேவி? என்ன யோசனை? சிவன் மீது தாங்கள் இட்ட ஆணைக்கு எந்த மதிப்பும் இல்லையோ என்று எனக்கு தோன்றுகிறது. அல்லது சிவனின் சக்தி பலகீனமானது என்று நான் புரிந்து கொள்ளட்டுமா? நிறுத்து கஜாசுரா! நீ உனது மரியாதையின் எல்லையை கடந்து விட்டாய். உனது விருப்பத்தை நிச்சயம் நான் நிறைவேற்றுவேன். நிச்சயம் நான் நிறைவேற்றுவேன். கஜாசுரா,
மகாதேவா! ஹர ஹர மகாதேவா! ஹர ஹர மகாதேவா! ஹர ஹர மகாதேவா! கஜாசுரா! கஜாசுரா, ஹர ஹர மகாதேவா! ஹர ஹர மகாதேவா! ஹர ஹர மகாதேவா! மகாதேவா, மகாதேவா, தாங்கள் கஜாசுரனின் இதயத்தில் இருந்தீர்களா? ஆம் தாயே, நான் தன்னலம் கொண்டு இவ்வாறு மிகப்பெரிய பாவம் செய்துவிட்டேன். மகாதேவரை என்னுடைய இதயத்தில் சிறைப்பிடித்தேன். மகாதேவர் உன் இதயத்தில் இருக்கிறார் என்ற ரகசியத்தை நீ எவரிடமும் கூறக்கூடாது. இது அந்த மகாதேவர் மீது ஆணை கஜாசுரா. ஆகையால் நான் மகாதேவரை தந்திரமாக சிறைப்பிடித்தேன். அவர் காரணமாக ஆம் தேவி, அவன் வாக்கிற்கு கட்டுப்பட்டிருந்தான். ஆகையாலேயே உண்மையை உரைக்கவில்லை. அவன் இதயத்தில் நான் வசிக்கின்ற உண்மையை அவன் மறைத்து விட்டான். எனவே மரண மார்க்கத்தை எட்டியிருக்கிறான். எனவே மரண மார்க்கத்தை எட்டியிருக்கிறான். தங்களுடன் யுத்தம் புரிந்திட எண்ணினான். எனவே தன் இதயத்தில் ஆதிசக்தியின் ஆயுதமேந்த ஆயத்தமானான். மகாதேவரை விடுவிப்பதற்காக என் மகன்
பெற்ற தனது அன்னையையே துறப்பதற்கு முடிவு செய்து விட்டான் தாயே. மகாதேவா, எனது மைந்தன் என்றும் தங்களை எண்ணிய பூஜித்தான். தங்கள் மீது அன்பு கொண்டான். அசுர மாதா மற்றும் அசுர குருவின் வார்த்தைகளில் மயங்கி என் மகன் தவறிழைத்து விட்டான். அதற்கு அவனை மன்னியுங்கள், அவனை மன்னியுங்கள் மகாதேவா, மன்னியுங்கள். என்னை மன்னித்து விடுங்கள். கஜாசுரா, கர்ம பலனை நிச்சயம் பெற்றாக வேண்டும். செய்த காரியத்திற்கு உகந்த பலனை அடைந்திடவே வேண்டும். கஜாசுரா, நீ இழைத்த முதல் பாவம் அறிவாயா? என் மீதான பக்தியால் அகங்காரம் கொண்டாய். அதுவே நீ செய்த முதற் பாவம். அகங்காரம் கொண்டிருந்து இப்பிரபஞ்சத்தில் உனைவிட சிறந்த சிவபக்தர் எவரும் இல்லை என்று ஆணவம் கொண்டாய். செல், இந்த பிரபஞ்சத்திற்கு சொல், மகாதேவருடைய சிறந்த பக்தன் இந்த கஜாசுரன் என்று. ஆனால் உண்மை என்னவென்று நீ அறிவாயா? பக்தியில் யாவரும் சமம் என்றே கருதப்படுவார்கள். உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்ற பாரபட்சம் யாவும் பக்தியின் அக்னியில் முதலில் ஆகுதியிடப்படும். உன் அகங்காரத்தையே தித்தியும் சுக்கராச்சாரியரும் பயன்படுத்திக் கொண்டார்கள். நீ இழைத்த இரண்டாம் பாவத்தினை அறிவாயா? அனுதினமும் நீ வணங்கிடும் உன் மகாதேவரை உன் மனதிற்குள் பூட்டி வைக்க வேண்டும் என்று நீ முடிவெடுத்தாய். அது உன் தன்னலத்தின் பேராசை. சிந்தித்துப் பார். இறைவன் ஒரு தனிநபரின் மனதில் மட்டும் எவ்வாறு வசித்திட இயலும்? இறைவனானவன் யாவருக்கும் சொந்தம். எவர் தன்னலமற்ற உணர்வோடு முழு பக்தியோடு இறைவனை வழிபடுகின்றாரோ நிச்சயம் இறைவன் அவருக்கு அருள் புரிந்திடுவார். ஒப்புக்கொள்கிறேன் மகாதேவா, மாபெரும் தவறை நான் செய்துவிட்டேன். ஆனால் நான் இப்பிரபஞ்சத்தின் அதிர்ஷ்டசாலிகளில் ஒருவனாக மாற விரும்புகிறேன். எனது ஆன்மா சிவன் மற்றும் சக்தியின் தாக்குதலால் பிரிய வேண்டும். ஆகையால் மகாதேவா, தங்களது திரிசூலத்தைக் கொண்டு இக்கணமே என்னை தாக்குங்கள். அப்பொழுதுதான் எனது உயிர் பிரியும். இல்லை கஜாசுரா, இல்லை கஜாசுரா. என்னுடைய மரணத்திற்கு பிறகு ஏதேனும் ஒரு வரத்தை இந்த துர்பாக்கியசாலிக்கு தாருங்கள் மகாதேவா. அவ்வாறே எனக்கும் தங்களுக்குமான உறவு காலம் உள்ளவரை நீடித்திருக்கும். பிரபு, எனது இறுதி விருப்பத்தை நிறைவேற்றுங்கள். தங்கள் கரத்தை கொண்டு எனக்கு முக்தி அளியுங்கள் மகாதேவா. ஹரஹர மகாதேவா. இல்லை, வேண்டாம் கஜாசுரா. ஹரஹர மகாதேவா. வேண்டாம். ஹரஹர மகாதேவா. ஏன் ஏன் இந்த இயற்கையானது மீண்டும் மீண்டும் இந்த சிவனை சோதிப்பதே எதற்காக? இது என்னை மிகவும் சங்கடத்திற்குள்ளாக்குகிறது. என்னுடைய மைந்தர்களை அல்லது என் பக்தர்களை தொடர்ந்து வதம் செய்திடும் நிலை இந்த சிவனுக்கு மட்டும் ஏற்படுவதே.
ஏன் கடமையினை ஆற்ற கருணை உணர்வினை பூரணமாய் துறக்க வேண்டுமா? மகாதேவா, தங்களது கரத்தினால் முக்தி அடைவது என்பது எனக்கு சௌபாக்கியம் மட்டுமே. மகாதேவா, திரிசூலத்தை என் மீது செலுத்துங்கள். அன்னையின் கருவிலிருந்து ஜனனிப்பதற்கும் பிள்ளை பருவத்திலிருந்து இளைஞனாக உருப்பெறவும் ஓய்வுகளை துறந்து கடினமாக உழைத்து வாழ்வில் முன்னேறுவதற்கும் மாற்றத்தை பெறவும் எளிய வழி ஒன்றுமில்லை. நதிக்கரையில் வளரும் விருட்சமானது நதி வெள்ளத்திற்கிடையிலும் உட்படும். ஆனால் நதி வெள்ள வேகத்தை கடந்து எவ்விருட்சம் வேரூன்றி நிற்கிறதோ அதுவே குடிலை காக்கும் கவசமாகிறது. சங்கடத்தை கடந்தால் சாதனை. ஓ